லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவருமான சுதா அவர்கள். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நாடாளுமன்றத்திலும் கருப்பு ஆடை அணிந்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. என்றைக்குமே இணையாத திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? இந்தியாவின் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கருப்பு நாளாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பாக நாடாளுமன்றத்தின் கருப்பு நாளாக அந்த நாள் பார்க்கிறேன். என் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கிறேன். இந்த பதவி பறிப்பு என்பது பாராளுமன்றத்தை முடக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே குப்பையில் போடுவதற்கான ஏற்பாடாக இதை பார்க்கிறேன். இதுதான் மோடி அவர்களும் மோடி அவர்களை சார்ந்த கும்பலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்போ நீங்கள் சைனா எடுத்துட்டீங்கன்னா மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ள நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்புறம் இந்தியா என்றால் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே பேச்சுரிமை, கருத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை, செய்கின்ற தொழிலை சுதந்திரமாக செய்வதற்கான உரிமை, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை தொடர்வதற்கான அனைத்து சுதந்திரங்களும் உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எப்படி மக்களால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மக்களால் 12 லட்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வயநாடை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எந்த ஒரு நியாயமும் இல்லாமல், தர்மமும் இல்லாமல், ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஜனநாயக விரோத போக்கோடு மிகப்பெரிய அளவில் மோசமான இந்த ஒரு பதவி நீக்கம் என்பது உலக அரங்கில் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் வெக்கி தலைகுனிய வைத்திருக்கிறது. அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த வெக்கி தலைகுனிகின்ற இந்த விஷயம் அப்படியே மோடியே சாரும். நீங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சட்டப்படி நான் எடுத்த நடவடிக்கைன்னு பாஜக சொல்கிறாங்க. சட்டப்படியே எடுத்த நடவடிக்கைன்னு அந்த வழக்கை நான் சொல்கிறேன், ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன். 2019 கோலார் மாவட்டத்தில், கர்நாடகா மாநிலத்தில், கோலார் மாவட்டம் கர்நாடகா மாநிலத்தில் நடக்கிற ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். பேசும்போது என்ன சொன்னார்ன்றது நம்ம தெளிவாக பேசுவோம். நம்மளாம் வழக்கமாக அடுக்குமொழிகள்லாம் பேசுவோம். நம்ம லலித் மோடி, நீரவ் மோடி இவங்கெல்லாம் இந்திய மக்களின் வரி பணத்தையும் அன்றாட மக்கள் சேமித்து வச்சுருக்காங்க வங்கிகளில், அந்த பணங்களையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போன திருட்டு பயலுக. நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் திருடிடான்னு வச்சுக்கோங்க, திருடன் பீரோலாம் திறந்து திருடிடான், கொள்ளை அடிச்சிடறான்னா நம்ம போய் காவல் நிலையத்தை என்ன சொல்லுவோம்? திருடன் வந்து வீட்டில் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நம்ம இப்படி தானே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சார், மிஸ்டர் சுரேஷ் வந்தார் சார், மிஸ்டர் சுரேஷ் வந்து என் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் சார், மிஸ்டர் சுரேஷை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க சார் நான் சொல்லுவீங்க. திருடன் வந்தான், திருடிட்டு போயிட்டான், அது திருடனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு காவல் நிலையத்தை சொல்லுவீங்க. அதே ஒரு நாட்டில் ஒருத்தன் கொள்ளடிக்கிறான்னா அவன் என்ன சொல்லுவோம்? நம்ம திருடன் தான் சொல்லுவோம். நாட்டில் கொள்ளடிக்கிறான்னு தான் சொல்லுவோம். சார், மிஸ்டர் லலித் மோடி சார் வந்தார் சார், நம்ம இந்தியன் நேஷனல் பேங்க்லலாம் பணத்தை வந்து வாங்கினார் சார், இப்போ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கார் சார், சார் அவர் ஹானரபிள் பர்சன், அவரை கூட்டிட்டு வாங்க சார் நம்ம சொல்லுவோம். அதனால் அவர் என்ன சொன்னார்? இந்த 2 பேரும் மக்களின் பணங்களை, இந்திய தேசத்தின் மக்களின் உழைப்பை, பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அது ஏன் இந்த பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள் பெயர்ன்னு சொன்னார். ஆனால் எனக்கு கூட இப்போ தான் தெரியும் மோடி என்பது ஒரு சாதியின் பெயர் என்று. இளந்தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? இந்த பெயரை ஏன் வச்சுருக்காங்க எல்லாரும்னார். ஏன்னா நான் அந்த பேரை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா ஒரு சாதியின் பெயரை சொல்கிறது அவமானமாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி ஒரு சாதியின் பெயரை வச்சிருக்காரு பாருங்க, அதுவே மிகப்பெரிய அவமானம் மோடி அவர்களுக்கு. உடனடியாக அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால் சாதியின் பெயரை எடுக்கணும். ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பதவி பிரமாணம் செய்தவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் பதவி பிரமாணம் செய்யும்போது அதான் இருக்குது. இந்திய அரசியல் சட்டம் அதான் சொல்லியிருக்கு. மத ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக நான் ஒருவரை வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு சாதியின் பெயரை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்கான பிரதம மந்திரியா இல்லை ஒரு சாதிக்கான பிரதம மந்திரியா? மோடின்ற வார்த்தை வந்து ஒரு சமூகத்தை குறிக்குதுன்னு சொல்கிறதே வந்து இந்த பிரச்சனை வெளிவந்த பிறகு தான் தெரியுது. 2019 ஒரு வழக்கு ஒருத்தர் தொடுக்கிறார். இந்த இளந்தலைவர் ராகுல் காந்தி வந்து கர்நாடகாவில் பேசினாருன்னு. கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் பேசுனதுக்கு வழக்கு எங்கே இருக்குன்னா
குஜராத்தில் சூரத் நகரத்தில் இருக்குது வழக்கு. இது ஒரு வித்தியாசமான வழக்கு இல்லையா, இது விசித்திரமான வழக்கு. இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி ஒரு விசித்திரமான வழக்கு இது. அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வழக்க போடணுன்றது நம்மளோட சட்டங்கள் தான் சொல்லுது. ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம். நீங்கள் நாளைக்கு பாலாஜி லிபர்ட்டி சேனலில் இங்கே ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை எல்லாரும் பார்க்குறவங்க அமெரிக்காவில் வழக்கு தொடுக்கலான்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மலாம் வந்து இந்த ஜனநாயக மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு இருக்கும், நம்ம சட்டத்தின் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும், அந்த மக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண சராசரி மனிதன் என்ன பண்ண முடியும்? இல்லை, நேற்று டெல்லியில் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் பிரியங்கா காந்தி பேசுகிறாங்க, இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு கோழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கைது பண்ணல இல்லையா? அப்போ இங்கே ஜனநாயகம் இருக்குதானே? இப்போ ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? பெரிய பிரச்சனை, பெரிய மைனஸ் பாயிண்ட். உண்மையை மட்டுமே நேர்மையாக பேசுகின்றார்கள். உண்மையை எந்த ஒரு தைரியத்தோடு எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தைரியமாக பேசுகிறாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. மோடிக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா பொய்யை அப்படியே உண்மையாக மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். பொய்யை வந்து எந்த அளவுக்கு பொய் பேச முடியும், கோயபல்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டார். அடுத்த பிஹெச்டி படித்தார் அவர். பொய்யை மட்டுமே உறக்க பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பயத்தோட அச்ச உணர்வோடு இருக்காரு. ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரியங்கா காந்திக்கும் அந்த பிரச்சனை இல்லை, அவங்க உண்மையை பேசுகிறாங்க. அதனால் நெஞ்சை நிறுத்தி நேர்மையாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். அது என்ன கோழை தானே? இன்றைக்கி பிரதம மந்திரி இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தால் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானி செய்கின்ற மிகப்பெரிய கொள்ளை, திருட்டு, மக்கள் பணத்தை எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காரு, அதை கொண்டு போய் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாருன்றது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவிடன்ஸோட புட்டு வைக்கிறாரு. அதானியை பற்றி, அதானி இந்த நாட்டு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்ததை பற்றி கேள்வி கேட்டது. எல்ஐசி பணத்தை அதானி திருடுறாரு, எஸ்பிஐ வங்கியோட, நேஷனல் வங்கியோட பணத்தை திருடுறாரு. இதெல்லாம் திருடுறதுக்கு யார் உறுதுணையாக இருக்கிறது? பிரதம மந்திரி. இன்றைக்கி நாடு வந்து மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாரு, இன்றைக்கி எதிர்கட்சியில் இந்த ஒட்டுமொத்த தலைவர்கள், இது முலாயம் சிங் சன்னா இருக்கட்டும், இல்லை மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இல்லை ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும், ஏன் நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? மகன் போன்று இருக்கிறார், அந்த வயதில் இருக்கார், அவர்கிட்ட போட்டி கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு மோடியை பார்த்து இவர் கேட்டதாக இருக்கட்டும். இல்லை இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற டைரக்டர் சேரன் போன்றவர்கள்லாம் கருத்தியல் ரீதியாக காங்கிரஸை எதிர்த்தவர்கள், சரத்குமார் போன்றவர்கள்லாம் கருத்தியல் ரீதியாக காங்கிரஸை எதிர்த்தவர்கள். ஆனால் இது ஜனநாயகத்துக்கு புறம்பாக மோசமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எல்லாரும் கண்டிக்கிறாங்க, இந்தியா முழுவதும் கண்டிக்கிறாங்க மக்கள். தவறை திருத்திக்கணுமா இல்லையா? அப்போ தவறு திருத்தாத பொழுது அதற்கான திருந்துவதற்கு மக்கள் வந்து வரும் தேர்தல்கள் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. ஒன்று, யாரை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ராகுல் காந்தியை பதவியிலேருந்து நீக்கினீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் நேரடியாக சொல்லிட்டு போங்க. இல்லை, ராகுல் காந்தி மட்டும்தான் அதானி பற்றி பேசுகிறாரா பார்லிமெண்ட்டில்? எல்லாரும் தானே பேசுகிறாங்க. எங்கே பேசுனாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் ராகுல் காந்தி ரஃபேல் பற்றி சொன்னார். ரஃபேல் மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலில் வந்து இத்தனை பல லட்சம் கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்கு, இது ஒரு நபருக்கே போய் சேர்கின்றதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி உச்ச நீதிமன்றம் கூட என்ன சொன்னாங்க? கோர்ட்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் பேசலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நீதிமன்றம் பண்ணாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் அவ்வளோ பொய்யான தகவல்களை எங்கே கொடுத்தாங்க? உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க? ரஃபேலுக்கான அந்த ஃபைலே காணாத போயிடுச்சுன்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் தைரியமாக இதே மத்திய அரசாங்கம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றமும் அதை நம்பிட்டு நம்மளை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு? ஃப்ரான்ஸே என்ன பண்ணாங்க? இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு ரஃபேலில், இதை விசாரிக்கணும்னு அங்கே ஒரு அமைப்பு வந்து விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற உச்ச நீதிமன்றமே அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் போது தான் இங்கே இருக்க மக்கள்லாம் வீழ்ச்சிக்கிறாங்க. பியூரோக்ராட்ஸியாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும். ஸோ ராகுல் காந்தி எது சொன்னாலும் அதை வந்து உண்மையான விஷயங்களை பொய்யா இவங்க வந்து அதை பரப்பி, ஏன் நீதிபதிகளே நம்ப வைக்கிறது இருக்குது பாருங்கள், ஊடகத்தின் மூலமாக நீதிபதிகளே நம்ப வைக்கிறது இருக்குது பாருங்கள், தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களையும் நீதிமன்றங்களை மிரட்டுறதையும் இன்றைக்கு பிஜேபி வந்து ஒரு ட்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, டெஃபமேஷன் வழக்கில் 15 நாள், இந்த ஒரு வாரத்தில் எப்படி ஒரு நீதிபதி நீங்கள் மாற்றுறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க அதானி பற்றி ராகுல் காந்தி மட்டும் தான் பேசினாரா அப்படின்னு. ராகுல் காந்தி மட்டும் தான் இவ்வளோ வருஷமாக பேசிகிட்டே இருக்காரு. அதனால தான் இன்றைக்கி ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மக்களுக்கு தெரிய வந்திருக்கு, இது இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் ஒரு மனுஷன் திருடி இருக்கானே, கொள்ளை அடிச்சிருக்கானே மக்கள் பணத்தைன்னு. ரஃபேல தலைவர் ராகுல் காந்தி தான் பேசினார். கொரோனா டைமில் ரொம்ப எச்சரிச்சார் இந்த மத்திய அரசாங்கத்தை. எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு வரப்போகுது, நீங்கள் பாதுகாப்பு மெஷர்மெண்ட் எடுங்க, மருத்துவ ரீதியான எல்லா வேலைகளும் செய்யுங்கன்னு சொன்னால்
இதே ராகுல் காந்தி அவர்களை கிண்டல் பண்ணவர் தான் இந்த மோடி அவர்கள். ஏன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இங்கிருந்து அந்த கொரோனா டைமில் கால்நடையாக நடந்து போகும்போது கூட அதே ராகுல் காந்தி அவர்கள் தானே பேசினார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக. எல்லா விஷயத்தையுமே ராகுல் காந்தி பேசும்போதெல்லாம் அது கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவர் கேள்வி பேசுனது யார்? மோடி அவர்கள் தானே. எதற்காக? அவர் தொடர்ந்து செய்கின்ற தவறுகளை மறைப்பதற்காக இளம் தலைவர் ராகுல் காந்தியே சேரை வாற்றி இறைத்து கொண்டே இருந்தார். ஆனால் மக்கள் பார்த்துட்டே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறாங்க மக்கள். உங்களால் நீதிமன்றத்தை நடவடிக்கை எடுங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கும் போட முடியாது. ஆனால் கேள்வி கேட்பவர்களை நீங்கள் தகுதி நீக்கம் செய்வீர்கள். யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? நீங்களும் மக்களால் எந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்களோ அதே ஆயுதத்தால் உங்களுக்கும் பதில் கிடைக்க போதும். ராகுல் காந்தியினுடைய தகுதி நீக்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்று கூடி இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த ஒன்று கூடலே எதற்கு அப்படின்னா, தங்கள் மீது அந்த தகுதி நீக்கம் வந்துருமோ, தங்கள் மீது வழக்குகள் பாயப்பட்டுருமோ அப்படின்ற பயத்தினால்தான் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே தவிர ராகுல் காந்தியை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே இளந்தலைவர் ராகுல் காந்தி மேலே ஒரு பயம் வந்தாச்சு. நம்ம இவ்வளோ பெரிய கொள்ளைக்காரனை கண்டுபிடிச்சாரு, நம்மளால் பதில் சொல்ல முடியலையே, நம்ம பாட்டுக்கு மங்கி பாத்தில் உட்காந்து நம்மளா பேசிட்டு இருந்தால் மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டாவது, எதிர்கட்சிகளை அனைவரையும் ஒன்றிணைத்த பெருமை மோடி அவர்களே சாரும். என்னன்னா, ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது. அவங்க பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி எல்லா மாநிலங்களில் தேர்தல் நடத்தி மக்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எல்லா மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? பேக்டோரில் போய் எல்லா எம்எல்ஏஸையும் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மாநிலங்களில் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்ருக்கீங்க. கேட்டால் பிஜேபி ஆட்சின்னு போய் சொல்கிறீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களே நீங்கள் விலைக்கு வாங்கி தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. பெரும்பான்மையாக நீங்கள் ஆட்சி அமைச்ச மாநிலம் 1, 2 தான் இருக்குது. மற்ற அனைத்து மாநிலங்கள்லேயுமே நீங்கள் பண்ண வேலை மற்ற கட்சியை சார்ந்தவர்களை தான் நீங்கள் எம்எல்ஏவாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஸோ இது தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்துட்டு இப்போ நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸோ இன்றைக்கி ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுது. ஜனநாயகம் என்பது தேர்தல் முறையை தேர்ந்தெடுக்கப்படுவது. அப்போ தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு மனிதரை உங்களால் பாராளுமன்றம் நீக்க முடியும்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு கேட்குறாரு, கேள்வி பதில் சொல்ல வேண்டியது பாராளுமன்றம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு அனுப்புகிறோம்? நம்ம மக்கள் கேள்வி கேட்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர், சார் இதெல்லாம் நடக்குது சார், எனக்கு இதெல்லாம் வேணும் சார், எங்கள் தொகுதிக்கு இதெல்லாம் வேணும் சார்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் அணுகினாதான் அதுதான் கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தை பேசுவார், என் தொகுதிக்கு இதெல்லாம் வேணுங்க, என் தொகுதிக்கு அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு. அது போன்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினரே மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ அநியாயத்தை இந்த முதானி பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்காரு, எல்ஐசி பணத்தை கொள்ளடிக்கிறாரு, எஸ்பிஐ வங்கியோட பணத்தை கொள்ளடிக்கிறாரு, நீங்களாம் யாரும் கேட்க மாட்டீங்களான்னு மக்கள் கேட்பதையும் ஹிண்டன்பர்க் அறிக்கையை தான் நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். அவர் பேசக்கூடாது என்பதற்காக நீங்கள் நீக்கினா இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறாரு? நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்டிடம், ஒரு அழகான கோயில் போன்ற ஒரு கட்டிடம், அதுக்குள்ளே நின்று பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு மக்களோட பேச போறாரு. மக்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் இணைந்து கேள்வி கேட்குறாங்க உங்களை. அப்போது இனி 8 வருடத்திற்கு வந்து அவர் போட்டியிட முடியாது தேர்தலில் அப்படின்றது உண்மையா? அது வேணா மோடியோட கனவுகளாக இருக்கலாம். மோடியோட கனவு தானேங்க, எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கக்கூடாது, மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது, இவராக மங்கி பாத்தில் பேசிகிட்டே இருக்கணும், நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டக்கூடாது. இவரோட இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பாக மிகப்பெரிய கருப்புனால நான் எதிரம் பார்க்குறேன். 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து வீதிக்கு வந்து எங்களை ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, எந்த வழக்கை நாங்கள் எடுக்கணும், எந்த வழக்கை எடுக்கக்கூடாது என்பதை மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கிறது, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எந்த காலத்திலுமே எந்த நாட்டிலுமே நடக்கலை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரோட்டில் வந்து போராடுறாங்க. ரோட்டில் போராடுற சாமானிய மக்களுக்கான நீதிமன்றமாக இருந்தது போய் நீதிபதிகள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுற நிலைமை தானே மோடி அரசாங்கத்தில் இருக்குது. நீங்கள் ரஞ்சன் கோகாய் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி அந்த ஒவ்வொரு நீதிபதிக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா? நீதிபதிகளை கூப்பிட்டு நீங்கள் கவர்னர் பதவி கொடுக்குறீங்க, ஒரு எம்பி பதவி கொடுக்குறீங்க, அதுக்கு முன்பாக அவங்கள என்னம்மா பயன்படுத்துறீங்க நீங்கள்? ரஞ்சன் கோகாய் இப்போ ராஜ்யசபா எம்பி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் நடத்துங்க? ராமர் கோயில் வழக்கிலிருந்து சிஏ வழக்கிலிருந்து எத்தனை வழக்குகளை, ட்ரிபிள் தலாக் வழக்குலேருந்து எல்லா வழக்குகளும் அவர் தான் தீர்ப்பு சொன்னார். அவர் கொண்டு போய் நீங்கள் எம்பி கொடுத்தா என்ன அர்த்தம்? நாட்டு மக்கள் பார்த்துட்டே இல்லையா? பத்திரிக்கை படிக்கிறது இல்லையா? உங்கள் மாதிரி யூடியூப்ல சேனலில் பார்க்குறது இல்லையா? தொலைக்காட்சியை பார்க்குறது இல்லையா? நீங்கள் பண்ணுற அட்டுழியத்தை
இப்போ ஹிட்லரும் முசோலினும் தனித்தனியாக தான் பார்த்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பாங்க மக்கள். இரண்டையும் ஒன்றாக சேர்ந்த கலவையாக இன்றைக்கி மோடியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க கேரக்டர் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா 2 கேரக்டர் சேர்த்து டூயல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இவர். இல்லை, அந்த மோடி தான் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஹிட்லர் கூட ஜெயிச்சாருங்க. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் ஒரு மோசமான விஷயத்திற்கு நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹிட்லர் போல் நடந்துக்காத, ஹிட்லர் போல் சர்வாதிகாரி நடந்துக்காது அப்படின்னு. மோடியை ஜெயிக்க வச்சாங்கன்னா இந்திய தேசத்தில் 130 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. 30% நீங்கள் வாக்குகள் வாங்கிட்டால் 70% வாக்குகள் என்ன ஆகும்? சரி, 10% வாக்காளர்கள் கூட இல்லாத வச்சுக்கோங்களேன். 60% வாக்குகள் நீ பெற்றுட்டீங்களா? நீங்கள் அப்படியே 30% வாக்குகள் வாங்கிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ரெப்ரசன்டேட்டிவா? நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிடுவீங்களா? நீங்கள் 2 கோடி வேலைவாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க இளைஞர்களுக்கு. இப்போ வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு இளைஞர்கள் இழந்துட்டு இருக்காங்க. யார் அவங்கெல்லாம்? இந்துக்கள் கிடையாதா? இந்துக்கள் ரெப்ரசன்டேட்டிவா நீங்கள்? ஜிஎஸ்டியால் எத்தனை மக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறாங்க, சிறு குறு தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறாங்க, சின்ன சின்ன கடை வச்சு நடத்திட்டுறவங்களாம் மூடிட்டு இன்றைக்கி வேலை இல்லாமல் உட்காந்துட்டு அவங்களாம் இந்துக்கள் கிடையாதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை போயிட்டுருக்கு. அத்தராஸ் என்ற இடத்துல ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மோசமாக பாலியல் வன்முறை செய்து நீங்கள் கொலை பண்ணீங்க, அவங்க தாய் தந்தரை கேள்வி கேட்ட தாய் தந்தரை கொன்னீங்க, அந்த பெண்ணை கடைசியில் ஆசிட் ஊட்டி அட்டாக் பண்ணி அவங்களே கொன்னீங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள்லாம் வந்து கண்ணு முன்னாடி நீங்கள் ஊடகத்தில் வந்துருக்கு. அந்த பெண் இந்து கிடையாதா? இந்துக்கான ரெப்ரசன்டேட்டிவா நீங்கள்? அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க. எத்தனை வந்து தலித் இளைஞர்களை வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு நீங்கள் அவங்க தோலை உரிச்சிங்க. நீங்கள் அவங்க இந்துக்கள் கிடையாதா? அப்போ நீங்கள் இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா? இந்துக்களுக்கான முழுமையான விரோதிகளே நீங்கள் தான். இந்த 50 வருஷமாக நாடு நிம்மதியாக இந்த இந்துக்களும் கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களும் சகோதரர்களும் வாழ்ந்தாங்க. இந்த 7 வருஷமாக தான் 2014க்கு அப்புறம் தான் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என்ற வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வரையும் நம்ம அந்த வார்த்தையை பேசுறதே கிடையாது. இந்த நாடு அமைதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மத ரீதியாக சார்ந்திருக்கின்ற ஒரு பாகிஸ்தான், நம்மளோட சேர்ந்து சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் இன்றைக்கு தீவிரவாத தலை தூக்கி இருக்குது இன்றைக்கி. ஆனால் அனைத்து சாதினா அனைத்து மதத்தை சார்ந்தவர் இருக்காங்க. சீக்கியர் இருக்காங்க, ஜெயினர்ஸ் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, முஸ்லீம் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இந்த நாடு அமைதியாக இருந்தது. ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணப்பட்டு இருந்தது. கல்வியிலும் எல்லாத்தையுமே மற்ற நாடுகளுக்கு இணையாக போயிட்டு இருந்த ஒரு நாட்டை இன்னைக்கு 8-7 வருஷமாக எல்லா ஊடகங்களும் பேசுவது மத ரீதியான விஷயங்கள், சாதி ரீதியான விஷயங்கள். ஆனால் ஒரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. விவசாயிகள் வந்து என்ன, விவசாயிகள் நிலைமை என்ன இருக்குது? இன்றைக்கி எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. டெல்லியில் அத்தனை விவசாயிகள் நின்று போராடினாங்களே, 600க்கு மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்களே. அன்னைக்கு தார்மீக அடிப்படையில் நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்க வேண்டியதானே? அன்றைக்கி கேள்வி கேட்ட உங்கள் எம்பிஸை நீங்கள் பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் கொந்தளிக்காத மோடி அவர்கள் வந்து அதானியை மட்டும் காப்பாற்றுறார். இந்த நாட்டோட விவசாயிகள் முக்கியம் கிடையாது. இந்த நாட்டில் குழந்தைங்களுக்கு எங்கே கல்வி கிடைக்கிறது? இன்றைக்கு கல்வி இன்னைக்கு அவங்களுக்குலாம் 8வது கன்னியாக தான் போயிட்டுருக்கு. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் எப்படி இருக்க முடியும்? அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. இனி ராகுல் காந்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேலரி கொடுத்துருவீங்களா? நான் 10,000னா உங்களுக்கு 10,000 கொடுத்துருவீங்களா? அதே 10,000 நீங்கள் வாங்கிக்குவீங்களா? பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நான் கேட்குறேன். நான் பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தைரியம், தெம்பு, திராணி உண்மையிலேயே 56 இன்ச்சு மார்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்கள். தைரியம் இருந்தால் ரோட்டுக்கு வாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வராரு. 2 பேர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு திமிராக தானே பேசிகிட்டு இருக்கீங்க. மோடி அவர்களுக்கு கடைசியாகவும் எச்சரிக்கிறோம் மக்கள் சார்பாக, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்காதீர்கள். அந்த குழியில் ஒரு நாள் நீங்களே விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இனி அடுத்து ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் பார்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் கட்டாயம் வரதான் போகிறாரு. இதே மக்களுக்காக குரல் ஒலிக்க தான் போகிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்து பதவி பசியோடு அலைந்து கொண்டிருக்கிறாரா? பிரதம மந்திரி பதவி தன்னை தேடி வரும்பொழுது வேண்டாம் என்று உதறி தள்ளியவர் எங்கள் தலைவர். மத்திய அமைச்சர் பதவி வரும்போது வேண்டாம் என்று உதறி தள்ளியவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவி வரும்போது வேண்டாம் என்று தள்ளியவர். 3 பேர் தன் குடும்பத்தில், இந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக இருந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் பாரத் ஜோடோ யாத்திராவின் போது ஒரு கண்டெய்னர் லாரியில் உறங்கினார். சாதாரண உணவை தின்றுவிட்டு கண்டெய்னர் லாரியில் உறங்கி ஒவ்வொரு நாளும் 25 கிலோமீட்டர் நடந்து சாதாரண மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனையை கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை பார்த்து நீங்கள் பதவி எடுத்துட்டு அப்படியே பயந்துருவாரா? இன்னும் அதிகமாக பேசுவார். ராகுல் காந்தியை போன்று பல கோடி லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அண்ணன் பாவம், அண்ணன் ராகுல் காந்தியை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பெண்கள், சின்ன சின்ன பெண்கள்லாம் கேட்குறாங்க என்ன பார்த்து, அக்கா என்னக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மோடினாக்கா அநியாயம் பண்ணுறாரு. கிராமத்தில் இருக்க தான் கேட்குறாங்க, என்ன இந்த ஆள் அநியாயம் பண்ணுறாரு, ஏன் இது இதில் அது அநியாயம் இல்லையா, இது நியாயமா இது அப்படின்னு கேட்குறாங்கள. நீங்கள் கொஞ்சம் போய் நீங்கள் கிராமத்தில் கேட்டு பாருங்கள். எங்களை பேட்டி எடுக்கிறீங்க,
அரசியல் தலைவர்களை. கிராமங்களில் போய் கேளுங்க, நகரங்களில் இருக்க சாலை ஓரங்களில் இருக்க கேளுங்க, இது நியாயமா என்னதுன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அதானி கொள்ளையடித்து விட்டார், அந்த கொள்ளையை வந்து நடந்த தவறு என்று ராகுல் காந்தி கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்ல முடியாது, பயந்து கொண்டு மோடி அவர்கள் ராகுல் காந்தியை நீக்கிவிட்டார். இதுதான் மக்கள் சொல்றாங்க. இல்லை, தென் மாநிலங்களில் தான் காங்கிரஸினுடைய பலம் இருக்கு, வட மாநிலங்களில் கிடையாது, வட மாநிலங்கள் பெரிதளவுக்கு ராகுல் காந்திக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மோடி சொல்றாருங்க, இதை மக்கள் சொன்னாங்களா? பாஜக சொல்றாங்க. பாஜக என்ன என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நீக்கிறாங்கன்னா அவங்க எந்த நிலைமைக்கெல்லாம் போவாங்க, பொய்யை வந்து அப்படியே உச்சகட்டத்துக்கு கட்டெழுத்து விடுவாங்க. இன்னைக்கு இதை நீங்க நான் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க போட்டே ஆகணும். ஃபேஸ்புக்ல நான் ஒரு பாரத் ஜோடோ யாத்திரையில கூட டிராவல் பண்ணீங்க இல்லையா, அதனால கேட்குறேன், வட மாநிலங்களில் ராகுலுக்கு பெரிய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது அப்பட்டமான சுத்த பொய், பித்தலாட்டம். நீங்க போங்க, ராகுல் காந்தின்னு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, நீங்க தயவுசெய்து அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் அப்படியே லைவாக போனது இருக்கு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நாளைக்குமே குறைஞ்சபட்சம் 50,000 70,000 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட யாத்திரா. அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தேன். தலைவர் மீது மக்கள் செலுத்திய அன்பை நான் பார்த்தேன். தலைவர் ஒவ்வொருத்தரையும், விவசாயிகளையும், இளைஞர்களையும், குழந்தைகளையும் எல்லாரையுமே அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களோட அதை கருத்து பரிமாறிட்ட விஷயமே வந்து பெரிய நல் இருந்துச்சு. இளைஞர்களாக என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க, அதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க, அதனால நான் உங்களோட நடக்கிறேன். பெண்கள் என்ன சொன்னாங்க, எங்களோட பாதுகாப்புக்காக, எங்களோட முன்னேற்றத்துக்காக, எங்களோட உரிமைக்காக நீங்கள் நடக்கிறீங்க, அதுக்காக நான் உங்களோட நடக்கிறேன். விவசாயிகள் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்காக நடக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்காக நடக்கிறோம் நடந்தேன். இப்படிதான் எல்லா மாநிலத்திலும் இருந்தோம். கண்ணை மூடிக்கொண்டு பொய் பேசுகின்ற மோடி RSS கும்பல் பாசிசத்தை இந்த நாட்டை விட்டு வேரோடு அறுக்க போவது நாங்கள் அல்ல, மக்கள். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.